ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த 6 ரோல் ஆம்லா நட் கூடைய நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இது எப்படி போடுறதுன்றத நான் உங்களுக்கு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறதுன்றது வீடியோ உங்களுக்கு தனியாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த டாட் கைப்பிடி எப்படி போடுறதுன்றது தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு பக்கம் கைப்பிடி போட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த கைப்பிடிக்கு மட்டும் நம்ம உள்வயர் அதிகமாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு கைப்பிடி கனமாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி போடுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நான் உள்வயர் பார்த்துக்கோங்க, 2 4 6 கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே வேணும்னாலும் கொடுக்கலாம். நான் இதுக்கு 6 போதும்னு கொடுத்துருக்கேன். இப்போது இந்த 2 ஒயர் வச்சு தான் நாம் இதை போட போகிறோம். உள்வயர் நான் 7.25 அடி எடுத்திருக்கேன். இந்த மெயின் ஒயர் நான் 12 அடி எடுத்திருக்கேன். இதுக்கு ஒயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக நமக்கு தேவைப்படும். அதுக்காக தான் நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். மீதி இருந்தால் கூட பரவாயில்ல, கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேண்டில் சின்னதாகிடுச்சுன்னா திரும்ப நம்ம போட வேண்டியது வரும். வாங்க இப்போ எப்படி போடலான்றதை நான் சொல்லித்தரேன். இதுக்கு இந்த உள்வயரை ஒன்று நீங்கள் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா இங்கே ரப்பர் பேண்டு போட்டுக்கலாம். ரப்பர் பேண்டு போட்டால் அப்புறம் நம்ம கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படியே சொல்லித்தரேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நான் க்ரீனில் ஒரு ஒயரும் சாண்டிலில் ஒரு ஒயரும் வச்சுருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், சாண்டில் ஒயரை நான் ரைட் சைடில் இருக்க சாண்டில் ஒயரை இப்போது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீன் ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ இப்படி ஒரு இன்ட்டு மாதிரி நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த சைடில் இருக்கிற மேலே தூக்கி இருக்கிற இந்த ஒயரை எடுத்து நாம் பின்பக்கமாக கொடுத்து முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி எப்படி கொண்டு வரணும்னா இந்த 2 சாண்டில் ஒயருக்கு சென்டராக கொண்டு வரணும். பாருங்கள், இந்த ஹேண்டில் போட ரொம்ப ஈஸி, புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போது இந்த சைடில் இருக்கிற சாண்டில் ஒயரை பேக்கில் கொண்டு இந்த பாருங்கள் 2 க்ரீனுக்கு சென்டராக விட்டு எடுக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போது இந்த சைடு இந்த ஒயர் மேலே வந்திருக்கு. இப்போ இந்த க்ரீனை இந்த 2 சாண்டில் ஒயருக்குள்ளே நடுவில் விட்டு திரும்பவும் கொண்டு வந்துடுறேன். இப்போ தெரியுதுங்களா? இப்போது இந்த சாண்டிலை பேக்கில் இருந்து க்ரீனுக்கு சென்டராக இப்படி இறங்கி வரும். நாம் இதை எப்படி டைட் பண்ணிக்கணும். இப்போது க்ரீன், இப்போது சாண்டல். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இது மாறாமல் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இதுவில் நீங்கள் இப்போ உருட்டு கைப்பிடி போட்டோன்னா பாதியில் நம்ம விட்டுட்டோன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பிரிக்கணும். இதில் நமக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நம்ம இதை விட்டுட்டு கூட நம்ம போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 2 சைட்லேயும் அப்படியே நிற்கும். இது இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இந்த சைடும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டோன்னா அப்படியே நிற்கும். இந்த கைப்பிடி போடுறது ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் கடன்னு போட்டே வரலாம். இது அப்படியே நமக்கு ஆர்டராக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ நடுவில் நம்ம இதை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கணும். இப்போ போட்டுட்டு வரும்போதே தெரியுதுங்களா அந்த டாட்டாக வர்றது. லூஸாக மட்டும் போட்டுறாதீங்க. நம்ம அப்படியே பேக்கில் கொண்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இதை நாம் இந்த 2 ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும். அதான் வித்தியாசம். லூஸ் ஆகிட்டே இருக்கும்.
நாம் வந்து அப்பப்போ இந்த மாதிரி இருக்கணும்னா நல்லா டைட்டாக ஆகிடும். அப்படியே லூஸாகவே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஹேண்டில் எப்போவுமே கைப்பிடி வந்து டைட்டாக இருந்தால் தான் நல்லது. கூட போடுறத விட நம்ம கைப்பிடியில் தான் அதிக கவனம் இருக்கணும். ஏன்னா அதுதான் எல்லாமே தாங்கிறது. இந்த பாருங்க, இனி நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே போக வேண்டியது தான். இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கைப்பிடி இது. போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் நீங்கள். இந்த 2 ஒயரே ரெண்டும் ஒரே கலரே ஒரே சைடு கொண்டு வந்துட்டு பேக்கில் இருந்து எப்பவும் போல இழுக்கிற மாதிரியே இழுத்து சென்டராக நம்ம இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு கொண்டு வரணும். அவ்வளோதான் இது. நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு அடி கிட்ட வந்துருச்சு எனக்கு ஒயரு கீழே. இப்போது நம்ம இப்படி வச்சு போடுறதா இருந்தாலும் போடலாம். ஆனால் இது வந்து ரொம்ப அழுத்தமாக தெரியும், ஒரு மாதிரி எழும்பி இருக்கும், கூட கைப்பிடி அசிங்கமாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் வந்து கொஞ்சம் தூரம் போட்டுக்கிட்டே வரலாம். பாருங்கள், இது மாதிரி போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நீட் ஃபினிஷ் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஒயரை நான் எடுத்துட்டேன். இப்படி நம்ம இழுத்து இது கீழே எண்டு வரைக்கும் நம்ம பின்னிக்கிட்டே வரணும். பாருங்க, இந்த கீழே வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துட்டேன். இனிமேல் நாம் எப்படி பண்ணணுன்றத சொல்கிறேன் வாங்க. எப்போவுமே நம்ம கூட போடும்போது சென்டர் மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை எடுத்துடுறேன். எடுத்துட்டு இது நெல்லிக்காய் முடிச்சியாக இருக்குது. நமக்கு நிறைய ஒயர் இதில் வச்சு சொருக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நார்மல் கூடையில் கூட இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எப்பயுமே கூடைக்கு கொஞ்சம் சொருகிறதுக்கு நம்ம அதிகமாக இடம் விட்டாலும் நல்லது தான். அப்போ தான் கூடை நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு நாம் சொருகிக்க வேண்டியதாக. நான் ஒரே ஒரு நாட்டு தான் போட்டிருக்கேன். பாருங்க, உங்களுக்காக நான் இப்போ சும்மா சொருகி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி எந்தெந்த சைடில் போதோ அதே இதில் நாம் நுழைச்சிக்க வேண்டியது தான். இப்போ இந்த இடத்துல அப்படியே குண்டாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக தெரியும். இது நம்ம நெல்லிக்காய் முடிச்சில் நமக்கு நிறைய கேப்பே இருக்காது. இதில் நம்ம வந்து இந்த
8 ஒயரம் நுழைச்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதில். அதுக்காக தான் நான் அதை கட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மெத்தடில் போட்டிங்கனாலும், எந்த ஹேண்டில் போடும்போது இப்படி பண்ணிங்கனாலும் கரெக்டாக இருக்கும். இனி இது எப்படி போதோ அதே மாதிரி சொருகிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் இது மாதிரி நம்ம ஒரு டை மாதிரி கொடுத்துட்டோன்னா இன்னும் டைட் ஆகிடும். எனக்கு வீடியோவில் காமிக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ஒயரை இது பண்ணி இதோ பாருங்கள், இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் இருங்க. இதோ இந்த மாதிரி நம்ம இழுத்து வச்சு டை பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த சைட்லேயே காமிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 3-4 ஒயர் கொடுத்து இந்த சைடில் நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அழகாக வரும். நான் இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், நான் ஹேண்டில் போட்டு முடிச்சுட்டேன். டாட்ஸ் ஹேண்டில் கைப்பிடி போட்டு முடிச்சுட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த கூடையும் நல்ல அழுத்தமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.